கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் அதிசயமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் காதிலே, உங்கள் உள்ளத்திலே தேனிலிட்ட பணியாரம் போல ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. சங்கீதம் 3:8, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கவனிய, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அதாவது அவர் சொல்கிறாரு, தேவன் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேலே கொடுக்குறேன் அப்படிங்கிறார். தேவன் இந்த உலகத்தில் இந்த பூமியை படைக்கும் போது, எல்லாத்தையும் படைக்கும் போது எல்லாமே நல்லது என்று கண்டு நன்மை படைத்தார், எந்த தீமையும் படைக்கலை. அதனால் இன்றைக்கி தீமை கர்த்தரிலிருந்து வருவது கிடையாது, ஆசீர்வாதம் கர்த்தரிலிருந்து வருகிறது. இன்றைக்கி அன்பின் ஆசீர்வாதம், சமாதானத்தின் ஆசீர்வாதம், செழிப்பின் ஆசீர்வாதம், ஞானத்தின் ஆசீர்வாதம், கிருபையின் ஆசீர்வாதம், வெற்றியின் ஆசீர்வாதம், விடுதலையின் ஆசீர்வாதம், ஜெயத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே கொடுக்க கர்த்தர் அவர் பிரியமாக இருக்கிறார். அதான் சொல்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக. அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதமாக வாழும்படி, நீங்கள் எல்லாருமே உயர்வான வாழ்க்கை வாழும்படி, நீங்கள் எல்லாருமே மேன்மையான வாழ்க்கை வாழும்படி, நீங்கள் எல்லாருமே அற்புதமான வாழ்க்கை வாழும்படி, நீங்கள் எல்லாருமே அதிசயமான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை தெரிஞ்சிருக்கிறார். அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த பூமியை பண்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் ஆதாம் ஏவாளை படைத்தார். அந்த சந்தையிலிருந்து வந்தவர்கள் தான் நாம் ஆளுகை நம்ம கையில் இருக்கிறது, நம்ம ஆசீர்வாதம் நம்முடைய கையில் இருக்கிறது, உயர்வு நம்முடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு குறித்து என்ன சொல்கிறாரு என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நான் இந்த ஜனத்தின் மேலே ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுகிறேன், இந்த ஜனத்தின் மேலே சுகத்தை நான் கட்டளையிடுகிறேன், இந்த ஜனத்தின் மேல் தேவ கிருபையை கட்டளையிடுகிறேன் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் வேதனை கூட்ட மாட்டார். அதில் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. எந்த மனிதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. அவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வழக்காலத்தில் உங்களை தாங்குவார். உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த வர மாட்டார். தைரியமாக இருங்க, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயமானவரைமை துதிக்கிறேன், வெற்றியின் தேவனைமை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனைமை துதிக்கிறேன். அப்பா, அந்த வேலையில் உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளை மேல் இருந்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து இன்றைக்கி குறைகளை நிறைவாக்குங்க. இன்றைக்கி எந்த எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எந்த தேவைகளோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எதை வாஞ்சித்து உடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவேளை சுகத்தை வாஞ்சிக்கிறாங்களா, ஐஸ்வர்யத்தை வாஞ்சிக்கிறாங்களா, அன்பை வாஞ்சிக்கிறாங்களா, சமாதானத்தை வாஞ்சிக்கிறாங்களா, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையில் இன்றைக்கி கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கள். கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.